சமையல் சேனலுக்காக இருக்கட்டும், இல்லை வேறு நீங்கள் எதிர்க்க ஒரு நீங்கள் கேமராவை ஸ்டாண்டை வச்சு நீங்களாக ஓனாக பேசிக்கலாம். உங்களுக்கு யாருமே எதிர்க்க இருந்து நீங்கள் பேசுகிறத எடுக்க தேவையில்லை. அதுபோல் இது ஒரு ரொம்ப நமக்கு ரொம்ப உற்ற நண்பன்னே சொல்லலாம் இந்த ஸ்டாண்டை. இப்போ சமையல் சேனலுக்கான இப்போ பாருங்கள், இந்த ஒரு 3 கால்கள் இருக்கிறது போல் அதை வந்து அந்த மேடையில் நம்ம அப்படி உட்கார வச்சிட்டோம். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த கம்பியை நல்லா மேலே வரையிலும் அப்படி இழுத்துக்கலாம். ஒரு 2.5 அடி வரையிலும். இப்போ நம்ம மொபைலை செட் பண்ணுறது இப்படி 2 கிளிப்பு இருக்குது. அந்த இடத்துல நம்ம இப்படி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வைக்கிற மெத்தடு தவறு அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ இதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல சைடில் டைட் பண்ணிக்கக்கூடிய சுவிட்ச் இருக்குது. இப்போ நம்ம இப்படி வைக்கும்போது இப்படி நீங்கள் வச்சிட்டிங்க. இப்போ அதை வந்து அந்த குக்கிங் அந்த ஸ்பாட்டை இதால் எடுக்க முடியாது. ஏன்னா இதனுடைய கேமரா பாருங்கள் நம்மளை நோக்கி இருக்குது. கேமரா எப்பயுமே நம்ம ஆப்போசிட்டை நோக்கி இருக்கணும். இப்படி இருக்கும்போது நம்ம முன்பக்கமாக தானே வீடியோவை ஆன் பண்ணுவோம். அப்படிங்கும்போது நமக்கு அது தெரிய வராது. உங்களுக்கு அதனால தான் அதை தப்பாக போட்டுருவீங்கிறதுக்காக நான் இப்போ இதை உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். நம்மளை நோக்கி இருக்குது பாருங்கள் கேமரா. இப்போ நம்மளால் அதை ஆன் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நல்ல ஒரு இப்போ பாருங்களேன், இது போல் வச்சுருக்கேன். இது நம்மளை நோக்கி இப்படி கிளிப்புக்குள்ளே இப்படி வைக்கிறோம். இப்போ பாருங்கள், இது வழியாக நமக்கு அந்த ஆப்போசிட் அந்த குக்கிங் இது தெரியுது பாருங்கள். இப்போ இதையே அடுப்பில் வச்சு செய்கிறது போல் பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படி கம்பியை மேலே இழுத்துக்கலாம். கொஞ்சம் கீழே இறக்கலாம். இதை வந்து அந்த கொஞ்சம் நல்லா மடக்கிக்கலாம் அந்த ஹூக்கை முன்ன பின்ன. இப்போ ஜூம் பண்ணும்போது பாருங்கள், வடைச்சட்டி நல்லா தெரியுது. அப்படியே லாங் ஷாட்டு நம்ம கொண்டுட்டு போகிறோம். ஆனால் அடுப்புக்கு ரொம்ப பக்கத்தில் வைக்க வேண்டாம். கொஞ்சம் தூரமாக வச்சு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய புகை, தாளிதம் பண்ணக்கூடிய தண்ணீர், அந்த திவளைகள்லாம் செல்லில் பட்டுதுன்னா அது வீணாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதில் வந்து நாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டாண்டு பற்றி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேமரா ஸ்டாண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். அதாவது யூடியூப்பில் நீங்கள் பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை குக்கிங் சேனலுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இதனுடைய விலை 1500 ரூபாய். பல கம்பெனிகள் அடக்கமாக இருக்கும். இதை நல்லா லென்த்தாகவும் அப்படி பெருசு பண்ணிக்கலாம். இந்த உயரத்துக்கு தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.